கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் மிகவும் கட்டாய கடமையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மாவிலே இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள், சின்னங்களை சொல்லுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜும்மா மேடை கூட்டணி மேடை அல்ல. ஜும்மா மேடை இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான மேடை. இந்த மேடையிலே அவைகளை எல்லாம் சின்னங்களையும் கட்சிகளையும் அமைப்புகளையும் பற்றி நாம் சொல்ல முடியாது. இது மெஹராம், அல்லாஹ்வின் இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே யாரை பற்றியும் எந்த கட்சியை பற்றியும் நாம் பேச முடியாது, பேசக்கூடாது. நாட்டினுடைய சுதந்திரமாக வாழக்கூடிய சுகாதாரமாக வாழக்கூடிய இந்த நல்ல நேரங்களிலே நல்லவர்களை இருப்பவர்களிலே நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் என்பதாகத்தான் சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமாக ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஓட்டை போடாமல் இருந்து விடாதீர்கள். ஓட்டை போடாமல் இருந்தால் நீங்கள் மார்க்க அடிப்படையில் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு முஸ்லிம் வாக்குக்கு ஒன்று கூட செதறாமல் சிந்தாமல் நல்லவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாக்காளர்களை நல்ல வாக்கை கொடுத்து நல்ல முறையிலே அவர்களுக்காக வேண்டி நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, வாக்குக்காக வேண்டி பைசாக்களை வாங்குவது பச்சை ஹராம் மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஓட்டுக்காக காசு வாங்குவது லஞ்சம் வாங்குவதற்கு சமம். லஞ்சம் வாங்கிவிட்டு நம் ஓட்டை விற்பதற்கு சமம். சிலர்கள் இப்படி சொல்லுவார்கள், காசு கொடுக்கிறார்கள் வாங்கிக் கொண்டு வேறு ஒருவருக்கு போடுகிறேன் என்று சொன்னால் அது பிச்சை எடுப்பதை விட சமம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வர்ராசிவன் முர்த்தசி பின்னார் என்று சொன்னார்கள். லஞ்சம் வாங்கக்கூடியவும் லஞ்சம் கொடுக்கக்கூடியவும் அதுக்கு இடையிலே வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையாட்களும் நரகவாதிகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஓட்டுகள் எல்லாம் சிதறாமல் போட்டவர்கள் போக மிச்சவர்கள் சரியான நல்லவர்களை இருப்பதில் நல்லவர்களை தேர்வு செய்து வாக்களித்து நமக்கு சாதகமானவர்களை தேர்வு செய்வது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவையும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வலா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னை பயப்படாத, எங்களின் மீது இரக்கம் காட்டாத எந்த தலைவர்களையும் எங்கள் மீது நீ காட்டி விடாதே. உனக்கு